மாலை போனாலும் அடிக்க மாட்டேன்னு போய் மாலை போனாலும் விட மாட்டானோ கொஞ்சம் ஒரு மணி நேரம் முன்னே உள்ளதான் அவங்க கோவத்தில் அடிக்கிறான். ஆனா என்ன அடிக்கணும் ஐயப்பா நேரம் சரியில்லை. அந்த தேவடியா நாளைக்கு போய் வேலை செய்யணும். மூணு கோயில் நான் கண்ட விட மாட்டாவா
இனிமே இவன் நேற்று வச்சுக்கலாம் இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். யாரா இங்க எனக்கு தேவையா போன என் கால் வராது கிடக்கு வரியா மழை இட முறையா விட போறான். படம் பேர் நாய்க்கு போத தேவையா ஓய் உக்காலியா அவன் மேல கை வச்சான். அவனுக்கு நான் யார் தெரியுமா? யாரு? நீ வந்து எங்க சொந்த மாமாவன். அவனை வச்சு அவளை நீ இங்க இருந்து விட வேசாச்சு மராத மன்னனுக்கு 2 மனைவிகள். கற்பனை பொற்பனி. கற்பனை பொற்பனி 2 பேர். நீண்ட காலமாக 2 மனைவிகள் மணந்து குழந்தை காலத்தில் விசாரத்தோடு இருந்தார். இருக்கின்ற காலத்தில் அவருக்கு குருவா இருக்க முடியாது. சண்டிக்க கௌசியா முடிவார். அவர் பார்த்தார் ஒரு நாட்டை ஆளக்கூடியவர் ஏன் மௌனத்தோடு இருக்கின்றார்? என்ன காரணம்? எதுமா இருக்காளோ தெரியல. எதுமா படுகிறாளோ எதுமா தேவையா போன பள்ளியில தண்ணி ஊத்துறா. கற்பனை பொற்பனை மணந்து அப்படி விநாயகர் குலத்தோடு இருக்கிற காலத்தில் பார்த்தார் சண்டிகை மகாமுனிவர் ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் ஏன் மௌனத்தோடு இருக்கின்றார்? என்ன காரணம்? ஐயா வாழ்க்கைக்கு கீழ்கண்டு வேண்டுமே. நான் இறந்து விட்டு போய்விட்டார் என் நாட்டை ஆளவும் நியமவிதி கடன் செய்வதற்கும் புத்திர சந்தானம் இல்லை. 12 உடனே பார்த்து ஒரு மாங்கனி ஒன்று கொடுத்தான். இருப்பது 2 மணி ஆச்சு. கொடுக்க 2 மனைவிகளும் 2 கண்களை போல செய்து வந்தார். செய்து வரக்கூடிய நேரத்தில் கொண்டு வந்தார் மாங்கனி. 2 மனைவிக்கும் பேதா பேதம் இல்லாமல் பங்கிட்டு 2 கொடுத்தார். கொடுத்தவுடனே நாள் ஒரு மேனியா போது ஒரு வண்ணமா கற்பம் கற்பனை அம்மா சோப்பா இருப்பாங்களா? அவங்க சோப்பாதான் அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. நீ என்னைக்கு போய் சேர மாதிரி இருக்கு? கூத்தாட்டி கொஞ்ச நாள் போய் அனுப்பிட்டேன்டா. நானா சேர்ந்து அதுக்குள்ள ஆடி மாதத்துல கூட தான் நினைச்சனும் கோந்திராஜாதான் சொன்னாரு. ஆமா நான் தான் சொல்லி அவரா உனக்கு கருமாரி கூத்தன ஆடுவாரு. ஆமா நான் பாத்தி அவரா நான் தாத்தா அவருக்கு தானே மாலை போடுறேன். அப்படி கொடுத்தவுடனே என் தாயாவற்றவர் கர்ப்பமாக ஆனார். கர்ப்பனா பிள்ளைதாச்சா? பவுந்தமா சொல்ல கேட்டுக்க. உனக்கு பவுந்தமான சொல்ல பேசுறானே பெரியவங்க கூட கூட அப்பதான் அந்த புத்தி வரும். என்ன பிள்ளைதாச்சு பெரிய மனுஷன் பிள்ளகா பையில படும் துண்டு பிள்ளகா பையன் துண்டு பிள்ளை பையன் என்ன வந்து வீட்டு தேடி வாஜார் 3 லட்சம் கொடுப்பாரா? அவரு வந்து பெரிய மனுஷன் தான் எங்க தலைமையில வச்சிருக்காரு. உங்களாம் தூக்கி எங்க வச்சிருக்காரு? 4 மணிக்கு வந்தா போல படம் முண்டான்றான். உடனே பார்த்த உடனே பிள்ளை ஒரு கால் ஒரு கால் ஒரு கை ஒரு கை ஒரு கண் ஒரு கண் ஒரு கால் பாதி மூக்கு பாதி மூக்கு பாதி உடல். கவனமா இங்கதான் எப்படி எப்படியா? ஒரு கால் ஒரு கால் ஒரு கை கை ஒரு கண் ஒரு கண் ஒரு காது ஒரு காது பாதி மூக்கு மூக்கு பாதி உடல். சரி ஒரு கால் ஒரு கை ஒரு கண் ஒரு காது பாதி மூக்கு. ஒரு 3 பொருள் எப்படி போறீங்க? என்ன பொருள்? ஒரு பயிரில் பாதியும் ஒரு கோட்டையுமா போறது? அது ஓடி வச்சிருக்கான். அப்படி பிறந்தவுடனே தாயார மந்திரி
உரைக்கின்ற காலத்தில் என் தந்தையாகப்பட்ட ஒரு பிள்ளை பிறந்து விட்டது. நாட்டுக்குரிய பிள்ளை அப்படி என்று ஆவலோடு ஓடி வந்தான். ஓடி வந்து பார்க்கிற காலத்தில் அங்கவங்கனமாக இருந்து என்னடா இது நாட்டுக்குரிய பிள்ளை நீண்ட காலமாக இருந்தது. புத்திர சந்தானம் இல்லாது இந்த பிள்ளை பிறந்தது நாட்டுக்குரிய பிள்ளை அல்ல. தங்க தாமால் தட்டிலே வைத்து காட்டிலே கொண்டு போய் வேலை என்ன வேலை? வேலை போதி 15 நாளைக்கு பாபா கழிவு வைக்கிறா என்னத்தான் கழிவு வச்சது காலையில் உனக்கு கொண்டு போய் காட்டிலே விஷயம் உடனே அந்த வேலையிலே அங்க சகஜாகப்பட்டது பார்த்தது என்னடா இது பணத்திலே குழந்தை சத்தம் கேட்கிறது. அப்படி என்று பார்த்து தூக்கி முழங்கலாம் என்று பார்த்தது. முழங்கலான்னு 2 கையும் கொடுத்து 2 தூக்கி இக்காலத்திலே ஒரு குழந்தையும் இக்காலத்திலே பாதி குழந்தையும் கொண்டு வந்து வாய்க்கு நேரா பார்த்தது. முகத்தை பார்த்து கலகல என்று சிரித்தது. சிரித்த உடனே கரம் பற்ற உடனே ஒன்று சேர்ந்தது. சேர்ந்த உடனே சர்வடிக்கிறீங்களா? சரதேவினா அந்த வனத்துக்கு அதிகாரி. அந்த குழந்தை அங்க என்னமா பாரு எடுத்து விடுங்களாம் அப்படின்னு சட்டான் நீ சட்டக்காலம் கூடிய விடாது. வாழ்க்கையில் மேலும் கொடுத்த நாட்டிருந்த மனிதன் அல்லடா. போலதுக்கு ஜிமனவா துளைக்கும் உடனே கலைக்க நடன முடிவோம். அதை நினைக்கும் பொழுது மனம் துளைக்கும் நடனந்து கலைக்க நடன முடிவோம். படம் குடிப்பான் அவன் குடிச்சிட்டா படைய உதைப்பான். ஐயா படம் பிள்ளையும் குடிப்பான் அவன் குடிச்சிட்டா படைய உதைப்பான். மனங்கட்டு ரோட்டம் கட்டு ஒவ்வொருத்தோட வீடு வந்து பொன்னடியை போட்டு உதைப்பான். அவன் மனங்கட்டு வந்து பொன்னடியை போட்டு உதைப்பான். நீ வாழும் வாழ்க்கையில் மீது குடித்தனா நல்லடா. ஒரு குடிக்கு புலவா இருந்த குழந்தை வாய்கிட்டே போன உடனே ஒரு புலவா இருந்த குழந்தை ஒன்றாகி வச்சது. ஒன்றாக வச்சு அதான் சரதேவி அருள் பெற்றவன். ஓ சரதேவி அருள் பெற்ற சண்டன் உலகத்தாகினா ஆகினா பாட்டியே. ஆமா ஆமா ஆமா. அப்படி இருக்கிற காலத்தில் உடனே ஓடி வந்து என் தந்தை கிழவில அதே மாதிரி பட்டத்தை கொடுத்தவுடன் எனக்கு பிற்காலம் என்ன நீர் நினைப்பார் பிள்ளை வந்து விட்டான். அப்பொழுது ஒரு பெண்ணை பார்த்தான். மனம் செய்தான். கல்யாணம் இன்னைக்கா இருந்தாலும் கொஞ்சம் கல்யாணம் பண்ணி வாங்கிட்ட இருந்து 10 மாசம் பிள்ளை இருந்தாலும் அன்னைக்கா பேசினேன். எந்த பெண்ணை கல்யாணம் யாருங்க
ஒரு ஆண் ஆ. 2 பெண். ஓ அப்புறம் என்ன நந்தா ஒரு பொண்ணு பையன் பேரு சகதேவா சகதேவன். பொண்ணு பேரு நந்தாரி சுந்தரி. மாமா டீக்கி சாப்பிடுறியா குடிக்கி சாப்பிடுறியா இரவு சரி போய் மூஞ்சில அடிச்சுவான். நானும் மலைக்கு போய் வரேன் போகணும் ஆசைப்பட நம்ம போய் மலைக்கு போய் முடியாது ஆனா சகதேவனும் ஒரு பிள்ளையாம் நந்தனி சுந்தனியாம் சகதேவன் நானும் சகதேவன் சகாதேவனா சகதேவன் விதரன் சொல்லிட்டு போயா. அடிக்கடி போடா அடிக்கடி வா அடிக்கடி போடா 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 தேவடியா போடா போடா ஓடி பக்காளி போடியா பள்ளி மாடு போடா போடா அந்த காலம் அர்த்தம். அவனதான் பாபாடி நந்தாரி சுந்தரி. ஆ 2 பெண் குழந்தை. பாப்பால கட்டி கொடுத்தாச்சா ஐயா என்ன போல பெருத்த சம்பந்தம். பெரிய இடம் பெரிய இடம் அப்புறம் நான் மலை தான் சுமக்க மண்ணாங்கட்டியா சுமக்கம் ஆனால் ஆ வடமதுரை ஆளக்கூடிய ஆ கம்சனுக்கு தன்னை கொடுத்து சண்டை சொல்றதே இனிமே தான் சொல்றான் பெரிய மின்ன வந்தாலும் தவிடு வச்சாலும் உருமுது தண்ணி கட்டாலும் உருமுது தாடு வச்சாலும் உரும்புது. தண்ணி காட்டினாலும் அப்ப நாய் தண்ணிங்கிறியோ சரி கம்மிங்க. எப்படியா போன நான் மாலை போடுறேன்டா டேய் ஏன்டா டேய் காலத்துல தானே போடுங்க மாலை மூஞ்சிலே போடுங்க செவடால் போடணும். தொட்டுக்கல அது குசனாட்டுக்கு பூண்டு நான் தடிக்குது போங்க வா. என்ன தாடிக்குது பூண்டு சாப்பிட்டு வேடிக்கை அக்கா கோயில கட்டி வந்துருவா. நீ ஆட்சியோட காய்ச்சா வடமதுரை ஆளக்கூடிய கம்சனுக்கு பெண்ணை கொடுத்து 2 பெண்களையும். அப்புறம் என்ன அப்புறம் பொண்ணு நல்லா தான் இருக்கும் ஓ பொண்ணு நல்லா இருக்குங்களா மருமகன் வேலைக்கு போயிருக்கிறா அந்த குறையை சொல்ல வேண்டும் என்றால் என்னங்க நான் எப்படி சேமத்தோடு இருப்பேன். பிள்ளையோ நல்லா இருந்தா தானே பெற்றவங்களுக்கு நல்ல பெருமை அது என்ன நல்லா தானே பிள்ளையோ சீர்கட்டு விட்டால் அது நான் எப்படி நல்லா இருக்க முடியும். வந்து கம்மியாட்டி அந்த பிள்ளையோ பட்டது யாராவது குலத்தில் தோன்றிருக்க முடியாது. மானம் இல்லாதவன் மரியாதை இல்லாதவன் சூடு இல்லாதவன். பாப்பா இருமா வரா பாப்பாரு அந்த கண்ணனாகப்பட்டவன் யாதவர் குலத்திலே தோன்றிருக்க முடியாது. எடப்பையன் மானம் இல்லாதவன் ரோஷம் இல்லாதவன் என் மருமகனை கொண்டு குவித்து விட்டான். மருமகன் இறந்துட்டாரா? ஆமாப்பா பாப்பா ரெண்டு தாலி ஆட்டுறா உண்மையாக அந்த தாலி ஒரு வீட்டுல வச்சிருக்கீங்க சின்ன பையனுக்கு அண்ணா வரும் இல்லையா அண்ணா ஒரு 8 போட்டு கட்டினா அறுத்துறானுவோம். அது வயசு என்ன இருக்கும் பையனுக்கு? என் பையனுக்கு இப்ப 19 வயசு ஆகுது. 19 வயசு ஆகுது. ஆமா இன்ன வரைக்கும் ஒரு 5 ரூபா போட்டோ இல்ல 2 ரூபா போட்டோ அண்ணா ஒரு வாங்கி காட்ட முடியாது. கம்மியாச்சு ஏன்டா புள்ள பேச தேவையா நான் தேவடியாளுக்கு போனோம்னா நான் தேவடியாளுக்கு போனோம் தெரிஞ்சு என் கூட கொடுத்தாருங்களா தேவடியா போகல நான் என்ன சொல்றேன்னா 10 ரூபா 5 ரூபா போட்டு அண்ணா ஒரு வாங்கி கொடுத்தா அறுத்து போகுது. இவங்க மகுல வரல மஞ்சள் போட்டு 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 உறுதியா இருக்கும் அந்த கவுரு. அது எங்க போய் எங்க வந்தாலும் அறக்காது. அதனால தான் அந்த கவுரு வீட்டுல இருந்தா கொடுக்கலாம். எனக்கு வந்தா வாழ் உனக்கு வராதா? எனக்கு ஏன் வருது? உன் மோள தாலியா இருக்க மாட்டாளா? இருக்க மாட்டாளோ. எனக்கு மாமா இல்ல 3 பையன் தான். என் பெரிய பையன் கல்யாணம் பண்ணி பேர 5 வயசுல நேற்று கேட்கறான் எங்க என்ன செய்யற மெண்டல் கொம்மா தாலியா இருக்க மாட்டா? எம்மெல்லாம் அறுத்துட்டா இப்ப அர்த்தாடா தாலி கவுத்தா அதுல தாலி ஊதி பால் போட்டணும். பேட்டி சொல்ல பைத்தியக்காரன் கொண்டு குவித்து விட்டாரு. விதவை கோலத்தோடு என் பிள்ளையாளி ரெண்டும் அலங்கோல கோலத்தோடு வந்து நிற்கின்றதா? அருமை செடி பச்சார அலங்கோல கோலத்தோடு நிற்கின்ற காலத்திலே உடனே பார்த்து நான் என்ன செய்தேன் என்றால் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று அவனை கொல்ல வேண்டும். பழிக்கு பழி வாங்க வேண்டும். அவன் முண்டாட்டி தாலி அறக்கணும். ஆத்துல முன்னாடி தாலி போட்டுருக்காங்க. நிறைய பேர் எங்க ஊர்ல அப்படியே தாலி செயின் மாதிரி ஊட்டியே போட்டு தாலி போட்டு செயின் போட்டு
எவாரத்துக்கு என் ஊர்ல தெரியல அஜானா நேரு வரடுவோம் உடம்பலத்தோடு கூட்டிக் கொண்டு சண்டைக்கு செல்வது அதோ வந்து விட்டான் கண்ணன் கண்ணன் அதோ சராச்சரன் வந்து விட்டார் இதோட வராத சண்டை அப்படியே வராத சண்டையை வாயன்று அழைக்கக்கூடியவன் சராசந்தன் ஆமா நான் தோர்த்துவாருப்படியா போனான் தெருவாருப்படியா போடுவான் தெருவாருப்படியா போனான் ஆமா அவன் தோர்த்துவாருப்படியா போடுவான் மாத்தி மாத்தி செல்கிறான் ஒரு நாள் தினத்தில பரவத்தோடு போறேன் எனக்காக பயந்து அவங்க வைகுந்தத்துல கிடையாது ஆனால் எங்க சாப்பிட்டு விடுவானே ஆனால் அவனை மண்ணோடு மண்ணாக பிழைப்பேன் அதனாலே அவனை வெல்ல வேண்டும் கொள்ள வேண்டும் அப்படி என்று வீரர்களை கொண்டு வந்து நரவழியாகம் செய்ய போறேன் ரம்மியோட 13 சீட்ல என் விளையாடி தாலி ஆட்டியா அங்க பாரு சோக்குறாங்க பாரு அவரை தட்டை வாட்ட போனா அது வேலை தெரியுமா அது அரவிந்த் ஹாஸ்பிட்டல்ல கண்ணு ஊச்சி கண்ணாடி கண்ணு முடிக்க போறாங்க நாங்க வீட்டுல போய் வந்தேன்னா கண்ணு ஊறிக்கிற மாதிரி வந்து என்ன வேலை என்னன்னு தெரியுமாடா சுமங்கல் எத்தனை இப்ப போய் முந்தாங்க ஒரு 4 நாளைக்கு இல்லையா 175 ரூபா அந்த குழா மட்டும் என் பையன் ஒரு ஜமால கட்டிக்காரன் அவன் ஒண்ணு எனக்கு ஒண்ணு எடுத்து கொடுத்தான் மாறி வந்து போய் அப்பதான் தூங்க வராது இருக்கும் கருத்த யாகத்தை செய்தார் கதவாரி வீரர்களை கொண்டு வந்து ராஜாக்களை கொண்டு வந்து மஞ்சளோட உடைச்சு காளியாதேவிக்கு நரமேத யாகம் செய்து விட்டார் நான் தேவதத்தனாகி விடுவேன் 99 யாகம் செய்து ஒரு நாட்டுக்கு எத்தனை ராஜாக்கள் எத்தனை நாடு ஒரு நாட்டுக்கு எத்தனை ராஜாக்கள் என்னை போல் பலம் படைத்த வீரர்களை கொண்டு வருவது மஞ்சளோட உடுத்துவது காளியாதேவி முன்னே நிறுத்துவது எவ்வளவு செஞ்சிருவ இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் அதனால இன்னைக்கு வீரரை தேட வேண்டும் இன்னைக்கு நரபலி கொடுக்க வேண்டும் நரபலி காளியாதேவி பாமகா நம்பிட்டியா இன்னிலேருந்து வேலை இருக்கு இன்னிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் 19 20 தெரியல தொடர்ந்து கண்ணி பூசை ஏற முடியுதான் பாம்பதான் அவர் தாமலமா அவர் தாமலம் ஏன் தாமலாம் இந்த வருடம் கண்ணி பூசை ஏற முடியும் அதனாலே செல்ல வேண்டும் வாங்க தொட்டோனே என்னாடுக்கு முன்னாடி வழங்க முடியல இதோ கச்சிரத்தை சேர்ந்த இருந்து மறந்த மாமேதை ஐயோ வடிவேல் மாமன் இறந்த முன்னிட்டு நாங்காம்பாதி சேர வேண்டும் என்று 30ஆம் நாத்து இன்னைக்கு 30 நாள் அதாவது ஐயாவுடைய ஆத்மா இறைவனோடி சேர்ந்தாலும் யார் யார் என்ன நினைச்சாரோ இந்த கட்டைக்கு தான் அழிவு இந்த காத்துக்கு அழிவு இல்ல அது அடுத்த பிரிவுல வந்து போந்துடும் கூடு விட்டு கூடு பாயும் அப்படிப்பட்ட அவர் மூத்த குமாரான இருக்க முடியாது ஆசை தம்பி மாமா அவர்கள் இதோ கள்ளமேட்டை சேர்ந்த அசுர புகழ் வேற வாங்கி நடிக்க முடியாது 6 மூணுக்காக பொன்னாடை ஆடை இல்லாத மனிதன் இப்பதான் இல்ல நான் வந்து 3 வருஷம் ஆகுது என்ன நம்ம 70 அடி ஐயா மணி அண்ணனும் எங்க மாமனும் முத்தாண்டிபுரத்துல பாத்துட்டு நீ இப்ப இங்க வந்து சும்மா வந்துட்டு இருக்காங்களா சமாவுன்னு வந்திருக்கியா அப்படின்னாங்க நான் இப்பதான் எல்லா இது தண்ணிலையும் போய் சாகரில மூந்து கடல்ல வந்திருக்கான் ஆனா இந்த மாமா அவர்கள் இதோ 6 மூணுக்காக ஆமா பொன்னாடை 3 வருஷமா தான் அதான் சொல்றேன் 3 வருஷமா தான் நான் கோனப்பட்டார் விட்டு வந்ததுல இருந்து எனக்கு பழக்கம் ஆமா அப்படியேப்பட்ட நம்ம இந்த குழந்தை குமரன் நாடக சபாவுக்கு அவர் ஒரு ஊக்குனர் அதாவது பொன்னாடியை போற்றி மலர் காணிக்கை கொடுத்து பொன்னாடி வைத்த மாமா அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று ஐயாவை வேண்டிக் கொள்ள நன்றி வணக்கம் அம்மனை பிரார்த்திக்கிறேன் இன்னைக்கு எங்க போனோம் வீரரை தேட வேண்டும்
அட, நீங்க இப்ப போய் வேற என்ன பிடிக்க போறீங்க? ஆமா. நெத்தி தோல் ஒரு பக்கம் ஒரு மகள் இல்ல. சண்டை வச்சு- வல்ல, பட்டாரம் உண்டு. சொல்றேன்னா, சண்டை செய்யதான் ஒரு வேற என்ன பிடிப்பீங்க? நெத்தி தோல் ஒரு பக்கம் இல்ல. மனைவி சாந்த சுந்தரி கூட்டு. இப்படியாக கிரிவஸ்தா அப்படி ஆளுமையான ஏதோ தகாத்தந்தன் மணியார் சாந்த சுந்தரி அழைக்க சாந்த சுந்தரி வாழப்பட்டு பழுப்பு வருவது காண்க